வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்பர் ட்ரேடிங் சொல்யூஷன். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோன்னா, என்எஸ்சி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி. இது 5000 ஒர்த்து தான். இது போன ஸ்ட்ராட்டஜியோட பார்ட் 2ன்னு கூட வச்சுக்கலாம். இதை இதுவும் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, அப்படி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்தாரு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் எப்படின்னு. இதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 9-10க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, இந்த பர்சன்டேஜ் வந்து ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா செல்லுக்கு போய்க்கலாம், க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா பைக்கு போய்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்தது எப்படி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட் வந்து லைன் இருக்கு இல்லையா, இது 45 டிகிரி கீழே இருக்கணும். இப்போ ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, 45 டிகிரி கீழே இருக்கணும். க்ரீன் அப்படின்னா 45 டிகிரி மேலே அப்பில் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் தெரியணும். 40 டிகிரி 45 டிகிரி உங்களுக்கு ஆங்கிள் தெரிஞ்சால் கூட போதும். 45 ஒன்றும் பிரச்சனை இல்லை, 40 டிகிரிக்கு மேலே இருந்து ஆங்கிள் தெரிஞ்சால் போதும். இதுதான் கான்செப்ட் 2. இது 2 தான் வச்சு நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிள் சார்ட் பார்க்கலாம் நான் எப்படின்னு சொல்கிறதில்ல. ஓகே, இந்த லைவ் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா, லைவ் ஆக்சுவலி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது இருக்கும். இது ரெட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி பூரா செல்லு தான். இன்றைக்கி டுடே வந்து செல்லு தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈக்விட்டி ஸ்டாக் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனாக வரும், ஃபியூச்சர் லைன் பூரா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி பேங்கு, இந்த எஸ் பேங்க் இதெல்லாம் 40 டிகிரி, ஹிண்டாலோகோ இது எல்லாமே 40 டிகிரி. ஓகேங்களா. இந்த எல்டி அப்படிங்கிறது கிடையாது, இதுவும் கிடையாது. ஹிந்து லிவர் கூட நீங்கள் 40 டிகிரி அப்படிங்கலாம். மேலே 40 டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் அப்படியே மேலே போயிருக்கணும். ஓகே, சன்ஃபார்மா இது வந்து மேலே அப் லைனில். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இன்றைக்கி பூரா செல் தான். ஸோ செல் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஐசிசி பேங்கோட 5 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர் நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 5 மினிட்ஸ் ஹேண்டிலுக்கு கீழே பிரேக் பண்ணோன்னே நீங்கள் ஷார்ட் போயிடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனு உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பனில் ரெட்டில் இருக்கணும். ரெண்டாவது 40 டிகிரி அந்த சார்ட்டில், இந்த சார்ட்டில் 40 டிகிரி இருக்கணும். மூணாவது அந்த சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதை கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் கோயிங் டு செல். இதுதான் இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்கள் கால் எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம், எஸ் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ வச்சுக்கிறாங்க. ஒன்று இந்த ஹேண்டிலுக்கு ஹை, அல்லது வந்து 1% ஸ்டாப் லாஸ், 2% டார்கெட் இப்படி வச்சுக்கிறாங்க. நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது. இது நம்ம ஃப்ரெண்ட் அனுப்பும் போது அந்த வீடியோவில் இருந்தது வந்து பர்சன்டேஜ் தான் சொன்னாங்க. பட் பர்சனலாக இன்னொருத்தர் கற்றுருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஹேண்டிலுக்கு ஹை வந்து நீங்கள் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ பிரமாதம்னு சொல்ல முடியல, பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஸ் பேங்க் பார்க்கலாம். ஓகே, எஸ் பேங்க் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இது. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணோன்னே ஒரு நல்ல லோ கிடச்சிருக்கு. இதை பொறுத்தவரையிலும் இந்த டார்கெட்டு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு சார்ட் கூட காமிக்கிறேன். 40 டிகிரி என்டிபிசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது லோ இங்கே பிரேக் ஆச்சு, இது ஸ்டாப் லாஸ். ஓகே, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்காமலாம் இருக்கவே இருக்காது, செக் பண்ணி பாருங்கள். பட் நான் என்ன பர்சனலாக சொல்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை எம்டி ப்ரிடிக்டர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எம்டி ப்ரிடிக்டருக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். பாய்.